இளைஞர் அணி மாநாட்டில் இப்போ உதயநிதிக்கு வேணா வயசு கம்மின்னு சொல்லிக்கலாம். அதை தாண்டி வேற இருந்து எல்லாருமே ரிட்டையர்டு தானே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இளவட்டம்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிறாரு. திமுக இளைஞர் அணி மாநாடு இல்லாது, இதுதான் இளைஞர் அணி மாநாட்டில் இப்போ உதயநிதிக்கு வேணா வயசு கம்மின்னு சொல்லிக்கலாம். அதை தாண்டி வேற இருந்து எல்லாருமே ரிட்டையர்டு தானே. எல்லாத்தையும் வச்சு தானே உங்களால் நடத்த முடிஞ்சுச்சு. இளைஞரணி மாநாடு நீங்கள் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் வாழைத்தாரையும் அதையும் இளநியும் அறுத்து கொண்டு போயிட்டான். சாப்பாடு போடும்போது ஒவ்வொருத்தர் இலையிலையும் பீர் பாட்டில் பார்த்த காட்சிகள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் எதை இப்படி யாரை நீங்கள் அரசியல் மயப்படுத்திருக்கீங்க? ஒவ்வொருத்தரையும் எந்த நெருக்கடிகளும் வந்துடக்கூடாது. இங்கேயும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனதாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு இருவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டு தான் சொல்கிறாங்க. இல்லை, மயக்கம் போட்டு விழுவது சாதாரண ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? தவைக்க கூட்டில் மட்டும் ஏன் குறிப்பாக அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற மாதிரி இருக்குல்ல? இல்லை, எல்லா கூட்டத்திலையுமே இருக்கக்கூடியதான். இங்கே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற கூட்டத்தில் எல்லாமே காசை வாங்கிக்கிட்டு வரக்கூடிய கூட்டங்கள் தான்.